அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, இது பேச்சுரிமை அதிகாரம். முன்னவே ஒரு போட்டோவ பார்த்திருப்பீங்க. இவர் பேர் தான் சாட்டை துரைமுருகன். இந்த சாட்டை துரைமுருகன் எப்படி இவனுக்கு ஒரு பட்டப்பெயர் வந்தது இந்த மாமா பையனுக்கு, அப்படி என்று தெரியவில்லை. சமீபத்தில இந்த சாட்டை துரைமுருகன் மாமா பையன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தான். என்ன வெளியிட்டிருந்தான்னா, தமிழின தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடிய போது, இவன் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தான். பார்த்தீங்கன்னா, இவருக்கெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் ஒரு கேடா? ஏன்டா பொறுக்கி நாயே! பிறந்த நாள் அவரு கொண்டாடாம பின்ன யார்றா கொண்டாடுவாங்க? உங்கள போல என்ன திரள் நிதி வாங்கி திங்கிற தலைவரா அவரு? மக்களுக்காக எந்நேரமும் 24 மணி நேரமும் ஓய்வில்லாம, உறங்காம தமிழக மக்கள் இல்லாமல் இந்திய மக்களுக்காக போராடக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அத புரிஞ்சுக்கோ. அவரு பிறந்த நாள் கொண்டாடாம பின்ன யாரு கொண்டாடுவா? அவரு பிறந்த நாள் கொண்டாடுறது தமிழ்நாடே கொண்டாடுவதற்கான சமன்டா. பொறுக்கி நாயே! சாட்டை துரைமுருகன் மாமா பயலே! நீலாம் தூய்மை பணியாளர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு அவங்க பக்கம் நிக்காம இவர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அப்புறம் அவங்க பக்கம் யாரு நின்னது? நீயா நின்ன? நீயாடா நின்ன? உங்க இயக்கமா போய் நின்னுச்சு? முதல்ல போயிட்டு நின்னது விடுதலை சிறுத்தைகள் தானே. அவங்க கோரிக்கையை முதலமைச்சர்கள் வரைக்கும் கொண்டுட்டு போனது விடுதலை சிறுத்தைகள் தானே. அவங்க கொண்டாடாம, அவங்க போகாம பின்ன யாரு? அவங்களுக்காக நீயா நிக்கிற களத்துல? எப்பவுமே தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதும் சரி, அங்க களத்துல போய் நேரில நிற்பதும் சரி, போராடுவதும் சரி, தமிழகத்திலே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். புரிஞ்சுக்கோ சாட்டை துரைமுருகன் மாமா பயலே! தலித்துக்கு ஒரு பிரச்சனைனா திருமாவளவன் தான் கேட்கணும். நாங்க கேட்க மாட்டோம். ஏன் நீ பொது அரசியல பேசுற? நீ தலித் அரசியல பேசு. நீ யார்றா எங்களுக்கு சொல்றது? நீ யாரு அவருக்கு சொல்றது? நீலாம் அவருக்கு ஒரு ஆளு மயிரே கிடையாது. சரிதானா? அவரு உலக அரசியல பேசக்கூடியவர். நீ சும்மா மீடியால உட்காந்துக்கிட்டு ஊன்னு ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு பேசிட்டு இருக்க. அவரு அப்படி இல்ல.